என்ன வாத்து ஒன்று அடிபட்டு போகிறதுக்கு சிப்பியார் கொடுத்து காப்பாத்திடுவோம். நிறுத்துங்க. வழக்கம் போல என்ன நீங்க தப்பா ஃப்ரேம் பண்ணிருப்பீங்க. இந்த வார்த்தை நான் நல்லா ரெடி பண்ணிட்டு உங்க கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வான்னு சொல்லி எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இது அப்படி கிடையாது. வாத்து உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னா சும்மா விட மாட்டேன். பாத்துக்க, இது ஓ மேலே சத்தியம். அப்படித்தான் நண்பா, முடியும் உன்னால. தூக்கு. சாப்பாடுலாம் எப்படி நல்லா இருக்கா? அப்புறம் எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைக்கணும், எல்லாத்தையும் தின்றா. அப்புறம் வாத்து என்னை மறந்துடாத, அடிக்கடி கால் பண்ண சரியா? மனித கால் அடித்தரான். எவ்வளவு வந்து ஐயோ பின்னாடி அடிச்சிட்டா அண்ணிய. நண்பனுக்கு கோலம் போட்டு தகவலை சொல்லுவோம். அவன் எனக்கு கண்டி உசுரே கொடுக்கான். மச்சா, என்னை ஒருத்த போட்டு பொழந்துட்டான்டா. வந்து என்ன சீக்கிரம் காப்பாத்து. வந்துட்டேன். ஏண்டா எந்த தைரியதை என் மச்சா மேல கையப்பா போட்டு பொழந்துருவோனே பாத்துக்க. அவ்வளவுதான். ஐயோ என்ன 2 பேர் விழுந்துட்டாங்க. என்னைய காப்பாத்திட்டு நீ இறந்துட்டீடா மச்சான். உன்னை கொன்னவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னேன்ல, அவனை தீயில போட்டு எரிச்சிடுற மச்சான். அப்பதான் உன் ஆத்மா சாந்தி அடையும். அப்புறம் உன்னை மட்டும் கெருல போட்டு வெடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் புதைக்கிறேன்.